ஹைங்க இது பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ தான். ஆமாங்க, தேங்காய் எண்ணெய் ஆட்டலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு வர தேங்காய் கொஞ்சம் நல்லா காய விட்டுறணுங்க. காய விட்ட தேங்காயை வந்து உடச்சி போடுறது தான் எண்ணெய்க்கு கரெக்டான பதமாக இருக்குது. இளந்தேங்காய் போட்டோம்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும், உள்ள கொல கொலன்னு. அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிஷின் அந்த கட்டர் ஒன்று இருக்கும், அதை வச்சு இந்த மாதிரி தேங்காய் ஓடோடையும் வந்து கட் பண்ணி போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மட்டையை உரித்து இந்த இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மட்டையை ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துட்டு இதை எப்பயும் போல் நம்ம குக்கிங்க்கு தேங்காய் உடைப்போம்ல, அந்த மாதிரி ரெண்டாக ரெண்டாக உடச்சி நம்ம வந்து காய வைக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கட்ரு. இதில் வந்து தட்டு, அப்புறம் மாட்டுக்கு அந்த சோளத்தட்டு, மா தீனி மாட்டு தீவனம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க தட்டையெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம கட் பண்ணியும் போடலாம். மாட்டுக்கு முழுசாக போடும்போது இப்போ தான் மிஷின் வந்துருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டரை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி மட்டை வாங்கி போடுறதுக்கும் லேட் ஆகுதா, இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டாக ரெண்டாக பொளந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுங்க ஆனால் இதுக்கு கம்பல்சரி வேணும். இந்த மாதிரி 2ஆக வந்து பொளந்து போட்டுக்கலாங்க. இப்படி பொளக்கும் போதே பார்த்திங்கன்னா தேங்காய் 1, 2 வந்து ஓடு இல்லாமையே வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப காஞ்ச தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டை தனியாக தேங்காய் தனியாக வந்துடும். நாம் வந்து காய வச்சு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் தான் டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுப்போம். ஒவ்வொன்றும் ரொம்ப வரக்காயாக ஆனதில் இந்த மாதிரியே எடுத்துருவோம். வேலை நம்மளுக்கு மீதி தான். இதை நல்லா காய வச்சு நம்ம எண்ணெய் ஆட்டிக்கலாங்க.